அப்படின்னு பார்க்கிறோம். ஒன்று அறத்தின் பார்ப்பட்டு நிற்பது, அது அழகு. இன்னொன்று அந்த அறத்தின் பார்ப்பட்டு நிற்பதற்கு இயல்பிலேயே ஒரு இடையூறு வந்து அதற்கு இந்த இயற்கையே ஒரு தேர்வு கொடுத்து ஒரு மாற்று அமைப்போடு இருந்தாலும் அதுவும் அழகுதான். அது ஒரு வகையான அழகு. அந்த அழகை புரிந்து கொள்வதற்கு அந்த இயற்கையின் அறத்தை நாம் புரிந்து கொண்டால்தான் உண்மையான அழகை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒருவருக்கு கண் மாறுபாடு இருக்கலாம். மாறுகண்ணன் நம்ம இழிவுபடுத்திட்டு போயிடும். உருவு கண்டு எல்லாமே வேண்டும்னு தமிழ்ல முதுமொழி இருக்கு. அப்ப ஒரு உருவ மாறுபாடு அழகா இல்லையா, அதை நான் தீர்மானிக்க முடியாது. எனக்கு எது அழகு என்பதை இயற்கை எனக்கு தீர்மானித்து கொடுத்திருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிவப்பா இருந்தா அழகு, கருப்பா இருந்தா அழகு இல்லையா? கோர முடியா இருந்தா அசிங்கம், சுருட்ட முடியா இருந்தா அழகா இல்ல. இது காட்சி தொடர்பானது. நாம் காட்சி தொடர்பாக இது அழகு இது அழகு இல்லை என்று நாம் தீர்மானிக்கிறோம். நாம் நமக்கு சொல்லி கற்றுக் கொடுத்தபடி தீர்மானிக்கிறோம். ஆனால் இயற்கையின் அறம் வேறு, அழகு சார்ந்த அறம் வேறு. எது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இயற்கை அந்த தட்ப வெட்ப நிலைக்கு ஏற்றாற்போல், புவி ஈர்ப்பு விசைக்கு ஏற்றாற்போல்